ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரெஸ்ட் டைம் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு ஒரு மைக்கு வயர்டு மைக்கு ஒன்று வாங்கினேன். கம்மியான விலை தான். அந்த மைக் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதை அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். பெஸ்ட்டு ப்ரைஸு கீழே நமக்கு டெலிவரி வந்துச்சு. என் பையன் போயிட்டு வாங்கிட்டு வந்த மைக்கை நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இதோட வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்தையும் பற்றி இப்போ டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் இதமாக ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். பேக்கிங் எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த மட்டும். அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணோம்னே ஏதோ பேப்பர் மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்பேக் கொடுத்துருந்தாங்க. 30 rupees கேஷ்பேக்காக. ப்ராடக்டே கம்மியான ப்ரைஸ் தான், இருந்தாலும் ஒரு ஆறுதலாக கொடுத்துருந்தாங்க. கைடு ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த கைடு ஷீட்டில் தான் அந்த இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது சிம்பிளாக இருக்குது. வெரி சிம்பிள். தேங்க்யூ. இது வந்து நம்ம அந்த மைக்கை உள்ளே பேக் பண்ணி வச்சுக்கிறதுக்காண்டி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கடைசியில் பார்க்க சொல்கிறேன். ரெடி ஆகிடுச்சிங்க. இதுதான் நம்ம ப்ராடக்ட்டு. வயர்டு மைக்கு தான் ஃபஸ்ட் டைம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். இதோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியல. ஆனால் நான் பார்த்ததுல ரிவ்யூவில் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் இதை வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இதோட கேபிள் நல்ல லென்த்தாகவும் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நான் எதிர்பார்த்ததை விட கேபிள் லென்த்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. மைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் தெரியல. பட் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. பயங்கர லென்த்து வரும் போல். நல்லா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் போல் அந்த மைக்கை. எங்கேருந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ லென்த்தாக இருக்குது. அதை பேக் பண்ணி அந்த ரோலிங் ஒரு இது வச்சுருந்தாங்க. மைக்கு அழகாக இருந்துச்சு. அந்த மைக் மேலே நல்லா ஒரு இது ஸ்பாஞ்ச் போட்டு இருக்குது. இது வந்து அந்த கிளிப் மாதிரி, அந்த மைக்கு பிடிக்கிறதுக்கு அந்த கிளிப்பு ஒன்று இருக்குல்ல, அந்த கிளிப்பு டைப் இருக்குது. அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் மக்கள் இருக்குது. இப்போ இதில் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஷர்ட்டில் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நான் இது வரைக்கும் இது மாதிரி யூஸ் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். மைக்கை கழட்டி உள்ள எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் பெரிய மைக் மாதிரி தான் தெரிஞ்சு, நல்ல சவுண்டு கேட்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். கேபிள்லாம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. என்ன விஷயம்னா, அந்த பாக்ஸு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதுக்குள்ளே இதெல்லாம் வைக்க முடியாது. கேபிள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த மைக்கு தனியெல்லாம் கழட்ட முடியாது. அந்த கிளிப்பு மட்டும்தான் வைக்க முடியும். அதனால் இந்த பாக்ஸ் வந்து நோ யூஸ் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நோ யூஸ் தான். இப்போ
இப்போ நம்ம ஷர்ட்டில் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோவை போட்டு இதை செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு இதை அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க மைக்கு தான் அந்த மைக்கு. இதில் சொல்லுங்கள் உங்கள் என்னோடய சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்றது, இல்லை பேக்ரவுண்ட் சவுண்டு எவ்வளோ இதாக கேட்குது அப்படின்றதும் செக் பண்ணிடலாம். அதுக்கு தான் தூரத்தில் என் பையன் அங்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். அந்த சவுண்டு கூட இதில் கேட்குதான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோவில் இந்த மைக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத இப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப லென்த்தாக இருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான கேபிள் மாதிரி தெரியுது. பட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்றதுனால தான் நான் இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது அன்பாக்சிங்கில் தான் நான் சும்மா பேசிகிட்ருக்கேன். பட் இதை ஒரு வீடியோவாக ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை தான் நான் கன்வெர்ட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவை நான் ஃபைனலாக பார்க்கும்போது தான் எனக்கே இந்த சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் தெரியுது. பார்ப்போம், கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தாக இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு வீடியோவிலே தெரிஞ்சிடும். இது எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறைய நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாங்களே, சிம்பிள் மெத்தடு ஃபாலோ பண்ணாலே நமக்கு இதோட டீட்டெயிலெலாம் தெரிஞ்சிருது. என்ன செட்டிங்ஸ்ன்னு. ஓப்பன் கேமரா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் தான் இது யூஸ் பண்ணணும். நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 ஸ்டெப்பு தான் இருக்குது. ஈஸி ட்ரை பண்ணிட்டேன். பட் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு டவுட்டுன்னா மேலே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த கேஷ்பேக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் எதாவது யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, நம்ம அன்பாக்சிங் பண்ணி முடிச்சிட்டோம். இது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். அந்த மைக்கோட சவுண்டை கேட்டு நீங்களே சொல்லுங்கள். ஓகேங்களா? எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் வாங்கிட்டேன். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது, கொஞ்சம் லென்த்து நல்லா இருக்குது அப்படின்றதுனால இதை நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸை நிறைய அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.